எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கான்கிரீட் பேவர் பிளாக் மிஷினுடைய டீட்டெயில் பார்க்க போறோம். வாங்க அதை பற்றி பார்ப்போம். இதுதான் பேவர் பிளாக் உடைய மிஷினு. இதோடைய பேர் வந்து வைப்ரேட்டிங் டேபிள்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதாவது டிசைன் டைல்ஸ் சொல்லுவாங்க, டைல்ஸ் மிஷின் சொல்லுவாங்க, பேவர் பிளாக்னு சொல்லுவாங்க, அப்புறம் இன்டர்லாக் பிளாக்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 4 ரகமாக பேர் சொல்லுவாங்க இதுக்கு. இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா நீளம் 10 அடி வந்துடும். மிஷினுடைய நீளம் 10 அடி, அகலம் வந்து 3 அடி, உயரம் வந்து 3.5 அடி. இந்த 3.5 அடியில் இந்த அரை அடி பூமிக்குள்ள உள்ளே போயிடும். அதாவது லெக்கு பதிக்கிறக்காக, வைப்ரேட்டிங் வந்து பெட் போல்ட் போடுறதுக்காக அதை பூமிக்குள்ள தோண்டி உள்ளே வச்சிருவாங்க அரை அடியை. பாக்கி 3 அடி மேலே இருக்கும். இந்த இடுப்புக்கு கீழே இருக்கு வேலை செய்கிற மாதிரி. அதே போல் இந்த மிஷினுடைய மோட்டர் பவர் பார்த்தீங்கன்னா 3 HP வரும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 3 HP மோட்டர் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இதனுடைய எல்லா மவுண்டிங் பிளேட்ஸ் எல்லாமே ஸ்டீலில் வரும். இப்போ இந்த மோட்டர் போட்டிருக்கீங்களா, இந்த மோட்டர் பக்கத்தில் இந்த ஸ்டீல் பட்டா மாட்டியிருப்பேன். அது எல்லாமே ஸ்டீல் பட்டா வந்துடும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா அதுதான் மெயின். அந்த பட்டா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிராக் ஆயிரும். ரன்னிங் ஓடி 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 என்ன ஆகுன்னா எம்எஸ்ஆர் போடும்போது சீக்கிரம் கிராக் ஆயிரும். அதெல்லாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பட்டாவில் போட்டுரும். இது பாருங்க, ஸ்டீல் பட்டா அது வித் லேசர் கட்டிங்கோட போட்டுருவோம். இந்த ஹோல்ஸ் எல்லாமே லேசரில் வந்துடும், அவுட்ரு எல்லாமே லேசர் வந்துடும். இது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இதனுடைய மோட்டருடைய மவுண்டிங் டேப்பர் பிளேட் வந்து நாங்கள் டிகிரிக்காக செட் பண்ணுவோம். இது நாங்கள் டிகிரி தனியாக வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள அந்த வெல்டிங் பண்ணுறதுக்காக, இந்த 20 பிளேட் வெல்டிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஒரு டிகிரி செட் பண்ணியிருப்போம். அதன் மூலியமாக செட் பண்ணுவாங்க. இதையே 10 அடியில் 1.5 அடி இந்த வலை வந்துடும். இந்த வலை எதுக்காக கேட்டிங்கன்னா ரப்பர் மோல்டை இது மேலே வச்சு ஒர்க் பண்ணும்போது கலவை வந்து சிந்தும். கலவை சிந்தும் போது இந்த விலை கீழே விழுந்துடும். அதுக்காக தான் இந்த பர்பஸ், வேறு எந்த யூஸும் கிடையாது. அதே போல் இதோடைய ரப்பர் மவுண்டிங் பாருங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரப்பர் மவுண்டிங் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பேன் நான். அதே போல் இந்த மிஷினுடைய மேல் டாப்பு பாருங்கள், எல்லாமே லேசர் கட்டிங் போட்டிருப்பேன். எதுவுமே வந்து ட்ரில் பண்ண மாட்டோம், எல்லாமே லேசர் கட்டிங் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மேல் டாப் ஆகட்டும், சைடு ஆகட்டும், ஏ டு செட் எல்லாமே. இந்த சேனலுக்கும் நாங்கள் லேசர் கட்டிங் மிஷின் வாங்கிட்டோம். இந்த சேனல் கட் பண்ணக்கூடிய எல்லா மிஷினும் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் தான். இப்போ இந்த மிஷின் வாங்குற மாதிரி தான் நீங்கள் ஒரு பேக்கேஜாக வாங்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைப்ரேட் டேபிள் 2 வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் லேயர் கலர் இருக்கும், செகண்ட் லேயர் காங்கிரீட் இருக்கும். அந்த மெத்தடில் 2 வைப்ரேட் டேபிள் வாங்கணும். அது இல்லாமல் இந்த கலர் மிக்சர் ஒன்று வாங்கணும். இந்த கலர் மிக்சர் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று 100 கிலோ, ஒன்று 150 கிலோ. ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 மோல்டு ஓட்டுற மாதிரி இருந்தால் 100 கிலோ வாங்கினா போதும். 2000க்கு மேலே ஓட்டுற மாதிரி இருந்தால் 150 போயிருங்க. அதே போல் காங்கிரீட் மிக்சர் 2 டைப் இருக்குது. ஒன்று பேன் மிக்சரு, ஒன்று சாதா மிக்சரு. ரெண்டுமே ஓட்டலாம். நமக்கு மோல்டு பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிவிசி மோல்டு இந்த மாதிரி இருக்கும், எல்லோ கலரில். நெக்ஸ்ட்டு வந்து ரப்பர் மோல்டு பிளாக் கலர் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அடுத்தது வந்து பிளாஸ்டிக் மோல்டு ஒயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி. அதாவது இந்த பிளாஸ்டிக் வந்து பீஸ் ரேட்டுங்க. மற்ற இந்த ரெண்டுமே வந்து கிலோ ரேட்டு. ரப்பர் ஆகட்டும், பிவிசி ஆகட்டும், ரெண்டுமே கிலோ ரேட்டு. இப்போ உங்கள் ஊரில் எந்த மாதிரி டிசைன்ஸ் போதோ நீங்களும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே போல் புது மாடல் நிறையா இருக்குது, நீங்கள் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்து பவுடர் கோட்டிங் பண்ணிடுறோம். மொத்தமாக எல்லாமே இந்த டேபிளுக்குள்ள ஸ்டாண்டு, மேல் டாப்பு பாட்டம் எல்லாம் பவுடர் கோட்டிங் பண்ணிடுறோம். இந்த டேபிள் மட்டும் தான் பவுடர் கோட்டிங். அதாவது எங்கள் கம்பெனியில் வந்து ஹாலோ பிளாக் மிஷின் ஒன்று, இந்த வைப்ரேட் டேபிள் மட்டும் பவுடர் கோட்டிங் போட்டுறோம். மற்ற எல்லாமே நார்மல் பெயிண்ட் தான். இந்த மிக்சர் இல்லைங்களா, இது நார்மல் பெயிண்ட் தான். அந்த மிக்சர் நார்மல் பெயிண்ட் தான், அது பவுடர் கோட்டிங் வராது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரன்னிங்கில் தேய்மானம் ஆகுது. ரொம்ப சீக்கிரம் துருப்பேறி சீக்கிரமாக இத்து போயிடுது. அதனால என்ன பண்ணோம், நாங்கள் புதுசாக ஐடியா பண்ணி இதை பவுடர் கோட்டிங் கொண்டு வரலாம்னு சொல்லி இப்போ பவுடர் கோட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இந்த மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் மிஷின் வாங்குற போது ஒரு பேக்கேஜாக வாங்கணும். எப்படி கேட்டிங்கன்னா 2 வைப்ரேட்டிங் டேபிள், இதுக்குண்டான கலர் மிக்சரு, ஒரு காங்கிரீட் மிக்சரு, அப்புறம் 3 ஒர்க்கிங் ஸ்டாண்டு வரும். இந்த சைடில் வந்து 3 ஒர்க்கிங் ஸ்டாண்டு வரும். அப்புறம் ஒரு எர்த்ரேமர் தேவைப்படும். நம்ம வந்து நிலத்தை வந்து மட்டம் பண்ணுறதுக்காக ஒரு எர்த்ரேமர் தேவைப்படும். அது இல்லாமல் இந்த மோல்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 பீஸ் ஓட்டலாம், இல்லை 2000 ஓட்டலாம், இல்லை 5000 ஓட்டலாம். 8 ஹவர்ஸில் நீங்கள் மோல்டு எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நம்ம பீஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த மிஷினுடைய எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் நான் விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.